எல்லாருக்கும் வணக்கம். இந்த பொறாமையும் போட்டிகளும் நிறைந்த இந்த உலகத்தில் ஓகேங்களா, தற்போதைய இன்னைக்கு 2024 இந்த உலகத்தில் அனைவரும் நல்ல குணத்தோட சந்தோஷமா எல்லாத்துக்கிட்டையும் அன்புடன் பாசத்துடன் பழகிற அளவுக்கு நல்ல விஷயங்களை நாம இந்த யூடியூப் மூலமா நம்ம சேனல் மூலியமா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் தினமும். அந்த வகையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒவ்வொருத்தங்களுமே அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றவாறு அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்றவாறு மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நினைப்பாங்க. அதாவது ஒண்ணு பொருள் கொடுத்தோ இல்ல நல்ல விஷயங்களை சொல்லியோ இல்ல அன்பு காட்டியோ மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நினைப்பாங்க. ஓகேங்களா, அதுல முக்கியமா தன்னுடைய தாய் தந்தையரை ஒரு மகிழ்ச்சி படுத்தணும், நிம்மதிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைகளுமே நினைப்பாங்க. ஓகேங்களா, அப்படி தன்னுடைய தாய் அவங்க எந்த டைம்ல மகிழ்ச்சி அடைவாங்க தெரியுமா? தான் பெத்த பொண்ணையோ இல்லை பையனையோ நினைச்சு எப்போ மகிழ்ச்சி அடைவாங்கன்னா, அவங்களை பெத்த டைமை விட எல்லாருமே குழந்தை இல்லைன்னு குழந்தை பேரு கேட்பாங்க. குழந்தை பிறந்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை சந்தோஷத்தை விட குழந்தை எப்போ பெத்தாங்களோ அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, தனக்கும் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி. அந்த சந்தோஷத்தை விட மிகப்பெரிய சந்தோஷம் எப்பன்னு நினைச்சிங்கன்னா, தன் குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல பேர் நல்ல புகழை பெறாங்க. பார்த்தீங்களா, ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல தன் குழந்தை ஒரு நல்ல நிலைமை, அதாவது நல்ல பேர், ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கா அப்படின்னு படிப்பில் உயர்ந்தோ அல்லது நல்ல விஷயத்தை செஞ்சு அதனால உயர்ந்தோ புகழ் அடையும் போது தன் குழந்தையை பெத்தப்ப இருந்த அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை விட இப்போ அதை விட அதிகமான சந்தோஷம் பெறுவாங்க அப்படின்னு நம்ம வள்ளுவர் சொல்றாரு. அதுதான் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோனை என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் குறள்ல சொல்லியிருக்காரு. இந்த குறள் முதலையே சொல்லி அதுக்கான பொருள் விளக்கத்தை கொடுத்தோம்னா நம்ம மக்கள் விரும்புறது இல்லைங்க. ஏன்னா நல்ல விஷயத்தை சொன்னா இப்ப யார் விரும்புறாங்க? எதுவுமே கவர்ச்சியான விஷயங்கள் சொல்லும் போதுதான் வீடியோவே பாக்குறாங்க. ஸோ அதனாலதான் ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கை நடைமுறையில எப்படி இந்த பொருள், திருக்குறளுடைய பொருளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கறத சொல்லி அதன் மூலியமா குறளை கொண்டு வந்திருக்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற நல்ல கருத்துக்களை மனதில் கொண்டு இனி வரும் காலங்களில் பொறாமைகள் போட்டிகள் இந்த மாதிரி இல்லாம நல்ல முறையில் வாழ்ந்து நம் பெற்றோர்கள் மட்டும் இல்லாம அனைத்து உள்ளங்களையும் மகிழ்வுபடுத்தி நல்ல பேர் எடுத்து நல்ல முறையா வாழ்ந்து செல்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ். நன்றி நண்பா.